நண்பர்களை வணக்கம். காந்தலூர் பயணம் வரும் வழியில் பார்த்தோம். மூணாறு தொடங்குற இடத்துலேருந்தே அட்டகாசங்கள், மனிதர்களுடைய அட்டகாசம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து உங்களுடைய உடைகள் எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. உள்ளாடைகள் நிறைய இருக்குது. அதுபோக இங்கேயுமே சில அந்த மது குடிச்சிட்டு அந்த பாட்டிலு, இந்த பாட்டில்ஸ், இந்த குடிநீர் குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, இது எல்லாமே உணவு கழிவுகள். இதெல்லாம் யார் உங்களை வர சொல்கிறா என்ன அப்படின்னு தெரியலங்க. பாருங்கள், அப்படியே போட்டு போகிறாங்க. வெவ்வேறு விதமான கம்பெனி இன்னர்ஸு, டின் பீரு, இதெல்லாம். நான் இந்த வீடியோ மூலமாக கேட்குற மனிதர்களுக்கு விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களை யாரும் இங்கே வர சொல்லி வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கலை, சரிங்களா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க? வர்றீங்களா, சிவனேன்னு குளிச்சுட்டு போய் வீட்டில் போய் வழக்கமாக என்ன உங்களுடைய உள்ளாடைகளை அங்கே துவைச்சி காய போட்டு மறுபடியும் உபயோகப்படுத்த வேண்டியதானே. உங்களை யார் இங்கே தூக்கி போட சொல்கிறேன் இல்லையா? இன்னொன்று, வராதிங்க இல்லாட்டி. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். வந்தால் இயற்கையை பால்படுத்தாமல் இருக்கிறதுனா வாங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு வராதிங்க. உங்களை யாரும் இங்கே அழைக்கலை. உங்களை காணோம். நீங்கள் யார் இயற்கை உங்களை ஏங்கி போகலை, சரிங்களா? இயற்கை வேணும்னு நம்ம தான் ஏங்கி போய் வந்திருக்கிறோம். கோடை காலத்தில் இந்த மாதிரியான ஒரு குளிர்மையான பிரதேசங்களை வரலாம் அப்படின்ட்டு வர்றோம். ஆனால் நம்மளுடைய நாகரீகத்தை இப்படி காமிச்சா இயற்கை சீற்றம் கொள்ளுமா கொள்ளாதா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மக்களே, சரிங்களா? தயவு செஞ்சு மனிதர்கள் கொஞ்சம் நாகரீகமாக நடந்துக்குங்க. இது வேண்டுகோள் இல்லை, எச்சரிக்கை தான். இயற்கையின் சார்பாக ஒரு எச்சரிக்கை.